இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் எல்லோரிடமும் அன்புள்ளவர்களாய் இருப்போம். தீமையை வெறுத்து எப்பொழுதும் நல்லவைகளை செய்ய நாடுவோம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நமக்காக அன்பானவராயிருந்தார். நம்மில் அன்பு வைத்தபடியினால் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். எனவே நாமும் எல்லோரும் நேசிப்போம். நாம் சகோதரர்களையும் நம்மோடு கூட இருப்பவர்களையும் நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, மாறாக இருதயத்திலே கசப்பும் வைராக்கியத்தோடு கூட பழகாதபடிக்கு, மாய்மாலமாக வெளி தோற்றத்திற்காக உலகத்திற்காக நாம் பழகாதபடிக்கு, உண்மையாகவே நாம் சகோதரர்கள் ஒருவர் அன்பாயிருந்து நேசிக்கிறவர்களாய் இருப்போம். ஏன்னா கர்த்தரும் அதை தான் செஞ்சிருக்கார். நமக்காக நாம் சகோதரருக்காக விட்டு கொடுத்து நாம் ஒருவர் நேசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அன்பு தான் எல்லா பாவத்தையும் மூடும். அன்புக்கு சினம் இருக்காது, அன்புக்கு விரோதம் இருக்காது, அன்புக்கு கோபம் இருக்காது. அன்பு எல்லாவற்றையும் மூடும், சகிக்கும். அப்போ அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது அது எல்லா பாவத்தையும் மூடி உன்னை சமாதானப்படுத்தும். தீமையை நன்மையினால் வெல்லுங்கள், தீமை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ தீமை ஒரு நாள் நமக்கு நன்மை கொடுக்கிறது இல்லை, தீமை ஒரு நாளும் உயர்வை கொடுக்கிறது இல்லை. தீமை மாறாக உனக்கு அது விரோதத்தையும், அது பிரிவினையும் பிரச்சனையும் உண்டாக்குகிறது. அது அழிவுக்குண்டான பாதை. அப்போ நன்மையை நாம் பழகி நன்மையானது செய்யும் பொழுது நம் உயர்வுக்கு வழி. அது உன்னை ஆசீர்வதிக்கும், அது உன்னோடு கூட இருந்து சமாதானத்தை கொடுக்கும். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு அன்புள்ளவராயிருந்தார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். எனவே நாமும் ஒருவரோடு ஒருவர் அன்புள்ளவர்களாய் நன்மை செய்து பழகும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.